தயவு செஞ்சு உங்களை நீங்களே திருத்திக்கோங்க. வாய்ப்பு நிறைய வாட்டி வழங்கப்படாது. நீங்கள் பிறக்கும்போது உங்களோட மூச்சில் வந்து வச்சுட்டாங்க. நீங்கள் எத்தனாவது மூச்சில் உங்கள் உயிர் நிற்கணும், எத்தனாவது இதய துடிப்பில் உங்கள் உடம்பு வந்து அவங்க ஆன்மா பிரியணும், எல்லாமே எழுதி வைக்கப்பட்ட விதி. ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட பாவ கணக்குகளை நீக்கி புண்ணிய கர்மாவை சேருங்க. நான் சொன்ன மாதிரி மூச்சை கவனிங்க. மூச்சை கவனித்து அந்த தன்மையில் மனம் ஒன்றி டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது, இல்லை ஒரு 5 நிமிஷமாவது, இல்லை ஒரு 3 நிமிஷமாவது இறைவனை வேண்டுங்க. நன்றி உணர்வோடு இருங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்த அப்பா அம்மா, உங்களுக்கு கிடைத்த நண்பர்கள், உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள். ஏன்னா யாருமே வந்து சுயம்பாலாம் இங்கே எதுவும் பண்ண முடியாது. சொல்லலாம் நானாக தான் ஜெயித்தேன், நானாலாம் இங்கே யாரும் ஜெயிக்க முடியாது. அதுதான் உண்மை. உங்கள் அப்பாவோட சாக்ரிஃபைஸ், உங்கள் அம்மாவோட சாக்ரிஃபைஸ், உங்கள் டீச்சரோட சாக்ரிஃபைஸ், ஃபர்கிவ்னஸ், உங்கள் ஃப்ரெண்டோட ஃபர்கிவ்னஸ், எங்கேயோ யாரோ பாவம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சதெல்லாம் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் ஆள் மனசில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இதுதான் உண்மைன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ உங்கள் ஈகோ விடுங்க. ஆணவம் அகங்காரம் உங்களை அழிக்கும். தயவு செஞ்சு விட்டுருங்க. யார் மூலியமாவது உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. டேரெக்டாலாம் சொல்ல மாட்டாங்க. உண்மைகள் வந்து யார் மூலியமாவது உங்களுக்கு வரும். நீங்கள் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருந்து அதை பிடிச்சிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க. ஸோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் எதன் மீதும் பற்று வைக்காமல் இறைவன் மீது மட்டும் பற்று வைத்து ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ என்னோட வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். எல்லாமே ஒரே ஷார்ட் வீடியோ சொல்ல முடியாது. ஸோ அகண்ட விரிஞ்ச இந்த பிரபஞ்சத்தில் மாதிரி பல ரகசியங்கள் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வாழ்க வையகம், பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும், நல்லதே நடக்கும்.